ஹலோ காய்ஸ் அனைவருக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்பிஓ டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சரில் ஃபேஸ்புக்கில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணி எப்படி டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணுறது, அதே போல் இன்ஸ்டாகிராமில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம வந்து யூடியூப்பில் எப்படி அப்லோட் பண்ணி டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். மறக்காமல் அதை பார்க்க இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த வீடியோவில் வந்து டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சரில் ஃபேஸ்புக்கில் எப்படி நம்ம வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், அதில் எப்படி டேக்லாம் வந்து ஆட் பண்ணுறது, எப்படி வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது, அதே போல் இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம பண்ண போகிறோம். இதை பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா பாருங்கள். கண்டிப்பாக எஸ்பிஓ யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களுடைய எஸ்பிஓ ஐடி லாகின் பண்ணிடுங்க. இன்ஃப்ளூன்சர் டாஸ்க்னு இருக்குது. அந்த இதை நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்னென்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லிட்டு. மினிமம் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் உங்களுடைய ஓன் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுறேன், இல்லைனா வந்து நான் வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன், பின்னாடி மியூசிக் மட்டும் தான் வைப்பேன், நான் வெறுமே இந்த திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மட்டும் போட்டால் போதுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்தமாரி வந்து பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாகவே உங்கள் வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துங்க. ஏன்னா எஸ்பிஓ சைட்லேருந்து பார்த்துட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அமௌண்ட் வந்து வராது. அதனால் ஓன் வாய்ஸில் ஃபுல்லாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க. ஓகேங்களா? கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த கண்டென்ட்லாம் போடலாம்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ கூட அப்டேட் பண்ணுறேன். எந்த மாரி கண்டென்ட்லாம் போடலாம், எப்படி இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஓகேங்களா? அது ஓகே. நெக்ஸ்ட் விஷயம் என்ன சொல்லியிருக்கேன்னா, அடல்ட் கண்டென்ட்டு அதே போல் உங்களுக்கு பார்ட் டைம் அந்த ஜாப் சம்மந்தமாக எந்த ஒரு இதுவுமே நீங்கள் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மற்றவங்க ஒரு கண்டென்ட் போட்டிருப்பாங்க. அந்த கண்டென்ட் எடுத்து அப்படியே நம்ம இதில் காப்பி பண்ணி அப்படியே போடக்கூடாது. அதுவுமே தப்பான விஷயம்னு சொல்லியிருக்காங்க. ஸ்பான்சர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுவுமே உங்களுடைய வாய்ஸில், ஓன் வாய்ஸில். ஏதோ ஒரு வீடியோ நீங்கள் மேக் பண்ணுறீங்க, ஓகேவா? ஒரு பிரியாணி கிண்டுறத பற்றி நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, அதை போடுறதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட்லே வீடியோ ஆரம்பிக்க முன்னாடியே நீங்கள் சொல்லிடணும். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர் பை ஜென் ரிவ்யூஸ் பார்த்தீங்கன்னா போடணும். இல்லைனா வீடியோ நடுவில் சொல்லணும். ஆனால் வீடியோ கடைசியில் சொல்லக்கூடாதுங்க. வீடியோ ஃபர்ஸ்ட்டில் சொல்லுங்கள், இல்லை நடுவில் சொல்லுங்கள். ஓகேங்களா? அதை வந்து பண்ணிடணும். அதை வந்து உங்கள் ஓன் வாய்ஸில் நீங்கள் பண்ணணும். அடுத்து 5வது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இதெல்லாம் நீங்கள் அதாவது மேலே இருக்கிற அந்த 4 ஸ்டெப் இருக்கு இல்லையா? அந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் கரெக்டாக பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு பேமெண்ட் வந்து நாங்கள் கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இந்த டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து யூடியூப்பில் போட்டாலும் சரி, இன்ஸ்டாகிராமில் போட்டாலும் சரி, ஃபேஸ்புக்கில் போட்டாலும் சரி, இந்த இதை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை genreviews.online இருக்கு இல்லையா? இங்கே அந்த திஸ்ல இருந்து இந்த ரிவ்யூ போர்ட்டல் வரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணி அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் வேறு எதுவும் அதில் ஆட் பண்ண தேவையில்லை. நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் இருக்குது. அங்கே வந்து நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே போட்ட போஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட போகிறீங்க. அதே போல் என்டர் டைட்டில் இருக்கு இல்லையா? நீங்கள் ஒரு டைட்டில் கொடுப்பீங்க. அந்த டைட்டில் எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே போடணும். டிஸ்கிரிப்ஷனில் அமௌண்ட் கொடுக்க போகிறதில்ல. இங்கே மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸ்பான்சர் கீவேர்டுன்னு. அதை எடுத்து அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அடுத்த இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ண சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம் ஃபேஸ்புக் வந்து பார்த்தீங்கன்னா போயிடலாம். ஃபேஸ்புக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பேஜ் தாங்க க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா? எந்தமாரி பேஜ்னா ஃபேஸ்புக்கில் வந்து 2 விதமாக இருக்குது. ஒன்று வந்து பேஜ் க்ரியேட் பண்ணணும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக அக்கௌண்ட். ஓகேங்களா? ஏன்னா இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கிறது அதே போல் ஃபேஸ்புக்லேயுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்பாதிக்கலாம். ஓகேங்களா? அதே போல் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்லையுமே இருக்குது. ஆனால் ஃபேஸ்புக் பேஜில் தான் நீங்கள் வந்து சம்பாதிக்க முடியும். அந்த ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு வீடியோ சேனலில் போட்டிருக்கோம். ஃபேஸ்புக் பேஜ் எப்படி கிரியேட் பண்ண சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஓகேங்களா? நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். சோஷியல் மீடியா ஆப்ஸில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறது சொல்லிட்டு அதுவுமே போட்டுருவேன். செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இந்த ஃபேஸ்புக் பேஜை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் அந்த லோகோ இருக்கா, டச் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ஆப்ஷனில் நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்கள் சி மோர்னு இருக்கு இல்லையா? அந்த சி மோரை வந்து பார்த்தீங்கன்னா டச் பண்ணுங்கள். சி மோரை டச் பண்ணிட்டா பிறகு உங்களுக்கு இங்கே பாருங்கள் பேஜஸ்னு ஒன்று இருக்கும். அந்த பேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டச் பண்ணுங்கள். அந்த பேஜஸ் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் கிரியேட் பண்ண பேஜ் வந்து இருக்கும். நான் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அன்அஃபிஷியல். இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. இந்த அன்அஃபிஷியல் பேஜை வந்து ஸ்விட்ச் நவ் அப்படி கொடுத்தனா அந்த பேஜுக்குள்ளே வந்துடும். பாருங்கள் எனக்கு அந்த பேஜுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இதுதான் என்னுடைய பேஜ். இப்போ இந்த பேஜில் நீங்கள் என்ன பண்ணால் வீடியோ போட்டிங்க அப்படின்னா உங்களோட பேரை சர்ச் பண்ணி இது பண்ணாங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே வரும். அதுவுமே நான் சொல்லி காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஃபேஸ்புக்கில் வந்துட்டோம். ஃபேஸ்புக்கில் நார்மல் அக்கௌண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இன்ஸ்டாகிராமில் வேணால் நார்மல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஃபேஸ்புக் பேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே. இது ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்கள் இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா ஃபோட்டோ மாதிரி, அந்த ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷன் டச் பண்ணிட்ட பிறகு உங்கள் வீடியோ எல்லாமே வருங்க. அப்போ நீங்கள் எந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கண்டென்ட்டான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டச் பண்ணி அப்லோட் பண்ணிடுங்க. ஓகேங்களா? வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சே சம்திங் விஸ் அபவுட்னு இருக்குது இல்லையா? இங்கே தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா கொடுக்கணும். அதாவது டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுக்கணும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போனால் இது சம்திங் நான் வந்துட்டு நான் எதனா கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா சாம்பார்
சாம்பார் சாதம் செய்வது எப்படி? ஸோ இதுதான் நான் செய்யப்பேன். இதுதான் வந்து என்னுடைய கண்டென்ட். ஓகேங்களா? ஸோ நான் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். அதே போல் டைட்டில் பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு லெட்டர்ஸ் வந்து பாருங்கள், 20 லெட்டர் இருக்கணும், 30 லெட்டர் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அதே போல் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வச்சுங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 5 லெட்டர் கிட்ட வந்துடும். அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டோம், டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோங்க. ஓகே. அப்புறமா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் இல்லையா? அந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம எஸ்பிஓக்குள்ளே வந்துடுங்க. எஸ்பிஓவில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இங்கே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா அந்த டிஸ்கிரிப்ஷன், அப்படியே ஒரு காப்பி அடிங்க. ஓகேங்களா? அப்படியே ஒரு ஐத்தி பிடிச்சி கீழே வரைக்கும் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இருக்கும். காப்பி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு காப்பி ஆகிடும். அப்படியே நம்ம ஃபேஸ்புக் வந்துடுங்க. நம்ம ஃபேஸ்புக் அப்லோட் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பேஜுக்கு வந்துட்டு அப்படியே கீழே ஐத்தி பிடிங்க. ஐத்தி பிடிச்சினா பேஸ்ட் வரும். அந்த பேஸ்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் காப்பி பண்ணது எல்லாமே வந்துருங்க. ஓகேங்களா? எவ்வளோ தாங்க விஷயமே. இதில் முக்கியமாக நீங்கள் ஃபேஸ்புக் வீடியோ வந்து மேக் பண்ணக்குள்ள அந்த வீடியோவில் நீங்கள் ஸ்பான்சர் பை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும். எந்த வீடியோ மேக் பண்ணுறீங்களோ உங்களுடைய ஓன் வாய்ஸ் இருக்கணும். அந்த வாய்ஸில் கண்டிப்பாக நீங்கள் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனி நேம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி இருக்கும். ஹெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு, டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு, அதே போல் டிஸ்கிரிப்ஷனுமே நம்ம கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இது கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் அப்படியே மேலே நெக்ஸ்ட் இருக்குது பாருங்கள், நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. பப்ளிக் இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு இது எல்லாமே அப்படி தான் இருக்கும், ஒன்றுமே இது மாற்ற தேவை. அப்படியே போஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடுங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் நார்மலாக ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் பண்ணக்கூடாதுங்க, ஃபேஸ்புக் பேஜில் தான் நீங்கள் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா யூடியூப் மாதிரி ஃபேஸ்புக்லேயும் ஒரு இது வந்து இருக்குது, அதனால சொல்கிறேன். ஓகே. நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபினிஷ்னு ஒன்று காமிக்கும். இங்கே பாருங்கள், ஃபினிஷ் நோட்டு காமிக்குதா? ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வருங்க. ஓகேங்களா? ஸோ ரீஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ இந்த லோகோ இருக்குல்ல மேலே லோகோ, அந்த லோகோ டச் பண்ணி உள்ளே போனால் கூட இருக்கும். இப்போ பாருங்கள், நான் ரீஃப்ரெஷ் பண்ணி எனக்கு வந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, கீழே என்னுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஆகுது. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஷேர் ஆப்ஷன் ஒன்று இருக்குங்களா? ஸோ அந்த ஷேர் ஆப்ஷன் டச் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் ஷேர் ஆப்ஷன் கொடுக்குறேன். காப்பி லிங்க் ஒன்று இருக்குது பாருங்கள், காப்பி லிங்க் கொடுக்குறேன். கொடுத்துட்டேன். ஓகேங்களா? கொடுத்துட்ட பிறகு எஸ்பிஓக்குள்ளே வரேன். எஸ்பிஓக்குள்ளே வந்துட்ட பிறகு என்ன பண்ண போகிறேன், இப்போ பாருங்கள் எஸ்பிஓவில் வந்துட்ட பிறகு இங்கே பாருங்கள் என்டர் யுவர் வீடியோ யூஆர்எல் இருக்குல்லையே, அங்கே காப்பி பண்ணி லிங்க் நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். பண்ணிவிட்டு இங்கே அடுத்ததாக என்ன கேட்குறாங்க பாருங்கள், என்டர் டைட்டில் கேட்குறாங்களா? நாம் என்ன போட்டாங்க டைட்டிலு, சாம்பார் சாதம் எப்படி செய்வது, எப்படி செய்வது இதான போட்டோம் நம்ம. ஸோ அந்த டைட்டிலுமே நீங்கள் மேலே வந்து போட்டுங்க. ஓகேங்களா? ஸோ டைட்டிலுமே நான் வந்து போட்டுக்கிறேன், சாம்பார் சாதம் எப்படி செய்வது அப்படி சொல்லிட்டு டைட்டில் வந்து போட்டேன். டிஸ்கிரிப்ஷன் நம்மளுக்கு தெரியும், ஆல்ரெடி நம்ம இங்கே காப்பி பண்ணோம் இல்லையா? ஏன்னா எஸ்பிஓ சைட்லேருந்து கொடுத்துருந்தாங்க அந்த டிஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் தான் நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதை அப்படியே நீங்கள் என்ன பண்ணணும், காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே போட்டுங்க. இல்லை உங்களுக்கு காப்பி பண்ண அங்கே போய் காப்பி பண்ண முடியலனா இங்கேயே காப்பி பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் காப்பி பண்ணுறேன். இந்த டிஸ்கிரிப்ஷனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இதை மட்டுமா போடணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. உங்களுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் என்னவோ தோணுதோ அதெல்லாம் போடக்கூடாது. உங்கள் வீடியோக்கு சம்மந்தமாக நீங்கள் எந்த கண்டென்ட் போடுறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கான ஹேஷ்டாகோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர்ஸோ ஹேஷ்டாகோ இல்லை டேகோ இந்த மாதிரி இதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி கண்டென்ட்டுக்கு இல்லாத ஒன்று நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இவ்வளோ தாங்க விஷயமே. அப்போ எல்லாமே பண்ணியாச்சு. நம்ம வீடியோ யூஆர்எல் எடுத்து போட்டாச்சு, டைட்டில் போட்டாச்சு, டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியாச்சு. பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடுங்க. முடிஞ்சுதா? ஃபேஸ்புக்கு டாஸ்க்கு இப்படி தான் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இது ஒன்று. செகண்ட் ஒன், அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இது தாங்க. ஸோ இன்ஸ்டாகிராமில் எப்படி நம்ம போகிறது. ஸோ இன்ஸ்டாகிராமை பொறுத்த வரைக்கும் இதில் நீங்கள் நார்மல் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. இப்போ அப்போ நீங்கள் என்ன பண்ணுன்னா, ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ணிட்டேன். உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ண தெரியல, நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நம்ம எப்படி ப்ரொஃபஷனல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. இல்லை நார்மலாக ஃபேஸ்புக் அதை இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நான் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதான் இன்ஸ்டாகிராம் பேஜ். இன்ஸ்டாகிராம் பேஜில் எப்படி வீடியோ அப்லோட் பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணுங்கள். அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் உள்ளே வந்துட்டு எல்லா சைன் அப்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஷோ ஆகும். இதில் ஏதாச்சும் ஒரு வீடியோ நீங்கள் என்ன கண்டென்ட் யூஸ் பண்ணுறீங்களோ, எந்த கண்டென்ட் போட போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கான இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ டச் பண்ணுங்கள். ஆல்ரெடி மேக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா? ஸோ ஆல்ரெடி மேக் பண்ணி வீடியோ வச்சிருந்ததில்ல, அதை வந்து எந்த வீடியோ நீங்கள் பண்ண போகிறீங்களோ அப்லோட் பண்ணுவேன், அந்த வீடியோ டச் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. இதில் நீங்கள் வாய்ஸ் ஓவர்லாம் கொடுக்கலாம், இருந்தாலும் கைன் மஸ்ட் வந்து கொடுங்க, நல்லா பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஓகே. இப்போ பண்ணிட்ட பிறகு இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று காமிக்கும், அண்ட் ஹேஷ்டாக்ஸ்னு ஒன்று காமிக்கும். இங்கே தான் நீங்கள் டைட்டிலும் போட போகிறீங்க, இங்கே தான் ஹேஷ்டாகும் போட போகிறீங்க, அதாவது டிஸ்கிரிப்ஷனுமே இங்கே தான் ஆட் பண்ண போகிறீங்க. அப்போ இங்கே நான் என்ன பண்ண போகிறேன், திரும்பியும் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஆனால் நீங்கள் வேறு ஒரு கண்டென்ட் தான் போடணும். ஓகேங்களா? இங்கே நான் என்ன பண்ணால்
சாம்பார் சாதம் எப்படி செய்வது அதே தான் நான் போடுறேன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் போட்டுட்டு டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஆல்ரெடி நம்ம காப்பி பண்ணோம் இல்லையா? அதை வந்து நம்ம காப்பி பண்ணி இங்கே போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க விஷயமே. ஓகேங்களா? அப்போ மேலே டைட்டில் எழுதியாச்சு, டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ கொடுத்துருந்தாங்க, அதை காப்பி பண்ணி இங்கே போட்டாச்சு. வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியாச்சு. அந்த வீடியோலையுமே நம்ம என்ன பண்ணோம், திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை அதுவும் மென்ஷன் பண்ணிட்டோம். வாய்ஸ் ஒரு பதிவு கொடுத்துருக்கோம். வீடியோ மேக் பண்ணியாச்சு, எடிட் பண்ணியாச்சு, அப்லோட் பண்ணியாச்சு, டைட்டில் கொடுத்தாச்சு, டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணியாச்சுங்க. இதுக்கப்புறம் கீழே வந்து ஹேஷ்டாக் போட்டு ஏதாச்சும் அந்த வீடியோ சம்மந்தமாக ஏதாச்சும் ஹேஷ்டாக் போட்டு ஆட் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதை பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணால் கீழே ஷேர்னு ஒன்று இருக்குங்களா? ஸோ அந்த ஷேரை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகுங்க. ஓகேங்களா? இப்போ பாருங்கன்னா ஷேர் கொடுத்துட்டேன். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் அப்புங்க காமிக்குதா? ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இது வந்து காமிக்கும். இது ஸ்டோரி போடணுமா கேட்குது, வேணாம், நம்மளுக்கு ஸ்டோரிலாம் எதுவும் போட வேணாம். நீங்கள் போட்டோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா வந்துருங்க. ஓகேங்களா? அங்கே பாருங்கள் வீடியோ வந்துடும். இங்கே உங்களுக்கு ஷேர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு காப்பி லிங்க் இருக்கும். அந்த காப்பி லிங்கை டச் பண்ணிக்கிங்க. டச் பண்ணிவிட்டு அப்படியே எஸ்பிஐக்குள்ளே வந்துருங்க. எஸ்பிஐக்குள்ளே வந்துட்ட பிறகு உங்களுக்கு எப்பயும் போல தான். ஓகேங்களா? அங்கே காப்பி பண்ணி லிங்க் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஓகேங்களா? ஸோ யூஆர்எல் ஒன்று இருக்கும். அந்த யூஆர்எல் அது போடணும். நெக்ஸ்ட்டு டைட்டில் இருக்கும், சாம்பார் சாதம் எப்படி செய்வது. நான் எக்ஸாம்பிளுக்கு தாங்க சொல்கிறேன். நீங்கள் என்னென்ன கண்டென்ட் போகிறீங்களோ அந்த கண்டென்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள். ஸோ என்டர் யூஆர்எல் இருக்குல்ல, அங்கே காப்பி பண்ணி இன்ஸ்டாகிராம் யூஆர்எல் வந்து காப்பி பண்ணி நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாம்பார் சாதம் எப்படி செய்வது போட்டுட்டேன். டிஸ்கிரிப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ நீங்கள் வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கிறேன். அவங்க காப்பி பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் அந்த டிஸ்கிரிப்ஷனும் சரி, அந்த வீடியோ டைட்டிலும் சரி, அந்த கண்டென்ட்டும் சரி, ஒவ்வொரு டைம் மாற்றிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து நல்லா பார்த்துங்க. ஓகேங்களா? அவங்க என்ன சொல்கிறாங்களோ, என்ன இது சொல்கிறாங்களோ அதை பற்றி கரெக்டாக பார்த்துட்டு பண்ணுங்கள். நம்ம தொடர்ந்து வீடியோ போட்டு தான் இருப்போம். ஓகேங்களா? எந்தெந்த டாஸ்க் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி என்னென்ன டாஸ்க்லாம் பண்ணணும், எப்படி பண்ணணும் சொல்லிட்டு எல்லாமே ஏ டு இசட் போடுவோம். இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு டைம் நீங்கள் பார்த்தப்படும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் ஒரு டைம் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இதில் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். ஓகே, இதுதாங்க ப்ராப்பரான மெத்தடில் ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணுறதும் சரி, இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணுறதும் சரி, யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறதும் சரி. அப்போ டிஜிட்டல் இன்ஃப்ளூன்சரில் உங்களுக்கு 3 மெத்தடில் சொல்லியிருக்கோம். நம்ம 3 மெத்தட்லையுமே ப்ராப்பராக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ பார்த்துட்டு பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு மைக்ரோ டாக்ஸ்லையுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பண்ணியிருக்கோம். அதே போல் உங்களுக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணுறது, இன்ஸ்டாகிராமில் எப்படி பண்ணுறது, ஷேர்ஸில் எப்படி அதுவுமே ப்ராப்பராக வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ இப்போ இன்னும் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டில் இன்னும் நம்மளுக்கு டாஸ்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு அதில் எப்படி நம்ம பண்ணணும், பிளாகில் எப்படி ரெடி பண்ணணும், அதில் எப்படி நம்ம போஸ்ட் பண்ணணும் சொல்லி அதுவுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே எஃபெக்ட் தான் நம்ம வீடியோ மேக் பண்ணி போட்டுட்ருக்கோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வந்து என்னோட நம்பர் ஷோ ஆகுது, அதுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் டவுட் நான் வந்து உங்களோட டவுட் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த அன்பு அண்ட் ஆஃபிஷியல். பாய்.